Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 20th June 2023. Pre-market information பார்க்கலாம். நேற்றுக்கு அமெரிக்க சந்தை விடுமுறை தினமாக இருந்தது, இண்டிபெண்டன்ஸ் டே காரணமாக. அதனால அதுல இருந்து எந்த விதமான நம்ம கியூ எடுக்க முடியாது. ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே இறங்கிய வியாபாரம் ஆகி வருகிறது. அதனால இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெகட்டிவா தான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இதற்கு அடுத்து நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல SGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரம் ஆகிறது. தற்போது அது ஒரு 50-60 புள்ளிகள் இறங்கி வியாபாரமாகி கொண்டு வருவதாக பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கருத்து. நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 18,550 சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 19,020 கொடுத்துருக்கு. அதாவது லைஃப் டைம் ஹை தாண்டின ஒரு சுச்சுவேஷன், அதை தொடர்ந்து ஏற முடியாம தற்போது நிப்டி திணறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் 18,550 அப்படின்ற இந்த லெவல் உடைக்கப்பட்டால் சந்தையானது ட்ரெண்ட் ரிவர்சல் என்று சொல்லக்கூடிய வகையில் இறங்குமுகமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது ஒரு மீண்டும் அந்த பக்கவாட்டு நகர்வில் இருக்கு, கீழ் எல்லையை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 43,000 அப்படின்ற எல்லையும் உடைக்கப்பட்டால் அது ஒரு அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா நிப்டி பேங்க் நிப்டியை விட வீக்கா இருக்கிறத பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year bond yield அப்படின்றது மார்ஜினலி அப் டு 3.79%. டாலர் இண்டெக்ஸும் ஒரு மார்ஜினல் ஒரு ஸ்மால் ரைஸ்ல இருக்கிறத பார்க்குறோம், 102.50. பிரெண்ட் க்ரூடு அதுவும் ஒரு டாலர் என்ற அளவுக்கு சுமார் $1 என்ற அளவுக்கு ஏறி இருக்கிறது பார்க்குறோம், $74 பெர் பேரல். கோல்டுல பெரிய மாற்றம் சொல்ல முடியாது, ஒரு மார்ஜினலி டவுன், ஒரு $5-6 கீழே இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பெர் அவுன்ஸ் $1,949 பெர் அவுன்ஸ்ல. USD/INR அப்படின்றது அந்த வலுவான நிலையில மாறி இருக்கிற ருப்பி வலிமையா மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து சில தினங்களா கிட்டத்தட்ட 82 ரூபா 60 பைசா கிட்ட இருந்து அது மெல்ல 81.94 வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஸோ ரூபாய் வலிமையாகவும் டாலர் வலிமை கொண்டும் தற்போது காணப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் போன மாசம் முழுக்க பயரா இருந்த ஒரு செஷன் தவிர மீது எல்லாத்துலயுமே பயரா இருந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இப்ப கொஞ்சம் செல்லரா மாறி இருக்கிறாங்க. அதுவும் இந்த 1000 கோடிக்கு மேல விற்கிறது அப்படின்றது இப்ப நிகழ ஆரம்பிச்சிருக்கிறது. 1030 கோடிக்கு. இந்த 1000 கோடிகள் என்ற அளவில் தொடர்ந்து விற்பார்களா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி விற்பனை நிகழ்ந்தால் என்ன ஆகும்? நாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஆதரவுகளை உடைக்கப்படலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களும் கொஞ்சம் செல்லரா இருக்கிறாங்க. 365 crores நேற்றுக்கு விட்டிருப்பதாக பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இமீடியட்டா ரெடி பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நீங்க நிப்டி 50ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கான என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ வெகு சகாய விலையில் அப்படின்றதுதான் இப்போதைக்கு இந்த ஆஃபர் சில தினங்களுக்கு மட்டுமே. நிப்டியை நம்ம ஃபியூச்சர்ஸ் நிப்டியை ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு ECTRA டிவி தமிழ் சேனல்ல தொடர்ந்து அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காண்றோம். அது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் ட்ரெண்டு அப்பதான் இன்னும் இருந்தாலும் கூட மேல அது ஸ்ட்ரகிள் பண்றதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதனால ஒரு ஏற்றத்தை கொடுக்க முடியவில்லை. ஒருவேளை இப்போ அது இறங்குகிற கீழ்நோக்கி இறக்கும் என்பது ஒரு பக்கவாட்டு நகர்வுக்கோ இல்லை 18,750 உடைக்கப்படும் போது ட்ரெண்ட் டவுனாவிற்கோ வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ கீழே உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.